Hi students, welcome to Udemy Max. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th Max ஓட checklist. So ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. So நீங்க எப்படி 90 out of 90 ஸ்கோர் பண்றது, ஒரு நல்ல ஸ்கோர் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பேப்பர் செட்டப் பேட்டர்ன் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். So வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க and உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. So first உங்களோட 1 mark. So 1 mark வந்து 20 questions இருக்கா. So 20 questions வந்து உங்களுக்கு 16 questions வந்து புக் பேக் கவர் ஆயிரும். ஸோ புக் பேக் படிச்சிங்கனாலே 16 மார்க்ஸ் நீங்கள் வந்து 1 மார்க்கில் எடுத்துடலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த 4 கொஸ்டின்ஸில் வந்து 3 கொஸ்டின்ஸ் இன்டீரியர் இருக்கும், மேபி 1 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் இல்லாமல் உங்களோட பேப்பர் செட்டப் இருக்காது. ஏதாவது ஒன்றுத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் வந்து செக்காக இருக்கும். ஸோ 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட இன்டீரியர் அண்ட் 1 மேபி 1 or 2 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க். ஸோ 2 மார்க் வந்து நீங்கள் 7 அட்டன் பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் 6 வந்து நீங்கள் எனி 6 சாப்டர் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த 6 சாப்டர் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸு அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எழுதுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனால் சாப்டர் நீங்கள் ஏதாவது சாப்டர் பார்க்குறீங்கன்னா அந்த சாப்டரில் இருக்க எல்லா 2 மார்க்ஸும் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதுலேருந்து தான் இந்த ஃபார்மேட்லேருந்து தான் 2 மார்க் கேட்பாங்கன்னு இல்லை. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும். சில சம்ஸ் வந்து ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அதில் இருக்க 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக நல்லா பாருங்கள். அண்ட் அதர் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸையும் ஒரு ஹேண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனி 6 எழுதிடலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க 7th 1 கம்பல்சரி வந்து எந்த சாப்டர்லேருந்து வேணால் கேட்கலாம். வால்யூம் 1லேருந்து கேட்கலாம், இல்லைனா வால்யூம் 2லேருந்து கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸும் நீங்கள் 7 அட்டன் பண்ணணும். 2 மார்க்ஸோட அதே ரூல் தான் வந்து 3 மார்க்ஸ்க்கும் செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எனி 6 சாப்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குற ஒரு 3 மார்க் நீங்கள் வந்து எழுதிடலாம். ஆனால் கம்பல்சரி வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. வால்யூம் 1லேருந்து கேட்கலாம், வால்யூம் 2லேருந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதே தான் பேட்டர்ன். 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஒரே பேட்டர்னில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். ஸோ 5 மார்க் வந்து நீங்கள் 7 அட்டன் பண்ணணுமா. ஸோ 7ல் வந்து எனி 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வால்யூம் 1 வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2. ஸோ 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து வரும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து வரும். ஸோ செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் நல்லா பாருங்கள். அண்ட் 6th சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வரும். 6th சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் வரும். அண்ட் 5th சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் வரும். ஸோ இப்படி 1 2 6 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 4th சாப்டரும் நீங்கள் ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் வச்சுக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து 4th சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பேட்டர்னில் கேட்பாங்கன்னா ஒன்று 2 கொஸ்டினுமே வந்து வால்யூம் 2லேருந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கொஸ்டின் வால்யூம் 1 ஆப்ஷன் கொடுத்துட்டு வால்யூம் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் மட்டும் வால்யூம் 2 வால்யூம் 2ன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 1 வந்து ஆப்ஷனில் வரும். ஸோ இப்படி ஈஸியான பேப்பர் செட்டப்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வரும். 7 கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு வால்யூம் 1 ஆப்ஷன் வரும். கொஞ்சம் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து வால்யூம் 2 தான் வந்து 2 கொஸ்டினுமே கேட்டிருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா 2 கொஸ்டினுமே வந்து நீங்கள் வால்யூம் 2லேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களோட பேப்பர் செட்டப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ், ஸோ எனி 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வால்யூம் 1லேருந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th 5th 6th ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ட் 3rd சாப்டர்லேயும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ வால்யூம் 1 பார்த்தீங்கனாலே நீங்கள் 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் வால்யூம் நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் வால்யூம் 2 வந்து நல்லா பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் வந்து 11th or 12th சாப்டர்லேருந்து ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 11th or 12th சாப்டர்லேருந்து வந்துடும். அண்ட் பேலன்ஸ் ஒரு கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு எழுதுறது. நீங்கள் 9th சாப்டர் 7th சாப்டர் 10th சாப்டர் ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா தான்
இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து 2 உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கறதுனால இந்த காம்பினேஷனில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 6 5 மார்க் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஒரு 5 மார்க்குக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் 7 9 10 ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே மோரோவர் உங்களுக்கு கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதுதான் உங்களோட பேப்பர் செட்டப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன சாப்டரில் என்னென்ன எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ்.